வணக்கங்க. மிளகாய் நடவ பொறுத்தளவுல, வாங்கிட்டு வந்த கன்றுகள நடவு செஞ்ச உடனே, முதல் தண்ணிக்கு 200 லிட்டர் தண்ணீல 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்டர் பாசிலோமைசிஸ், 1 லிட்டர் அ அல்லது 2 லிட்டர் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் இது கலந்துக்கணும். கலந்துட்டு தரைவெளியில ஒரு நைட் வச்சிருந்து ஊத்தி விடணும். அதுக்கப்புறம் 2வது வாரம் ஜீவாமிர்தம் இருந்தா 200 லிட்டர் ஊத்தலாம். 3வது வாரம் 200 லிட்டர்ல 3 லிட்டர் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவிய ஈயம் கரைசல். அது கூட ரொம்ப முக்கியமா பொட்டாஷ் பாக்டீரியா கலக்கணும். பாஸ்போ பாக்டீரியா கலக்கணும். அல்லது கடலை புண்ணாக்கு கரைசல் 20 கிலோ கலந்து வச்சிருந்து கொடுக்கணும். அது கூட பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துக்கணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த பயிரை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான சத்து தேவைப்படக்கூடிய சத்து வந்து தழைச்சத்தும் சாம்பல் சத்தும். ரொம்ப முக்கியமாக சாம்பல் சத்து வேணும். அப்போ தான் அந்த பயிரோட உடம்பு வந்து திடமாக இருக்கும், தண்டு திடமாக இருக்கும், கிளை திடமாக இருக்கும், இலை திடமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பூச்சிகள் கடிக்காது, சிறப்பாக இருக்கும். அதனால் இதை மறக்கக்கூடாது. 3வது வாரம் இதை கொடுக்கணும். 4வது வாரத்துலேயும் 200 லிட்டரில் ஜீவாமிர்தம் தயார் பண்ணி ஊற்றலாம். அது கூட வேம் இருக்குது அப்படின்னா 2 கிலோ கலந்துக்கலாம். இது 4வது வாரத்தில். அது கூட வாய்ப்பு இருக்குன்னா கடல் பாசி உரம் 1 லிட்டர் கலந்துக்கலாம். முக்கியமாக ஹியூமிக் பவுடர் இருந்ததுன்னா 2 கிலோ கலந்துக்கலாம் அல்லது 2 லிட்டர் கலந்துக்கலாம். இதை தரைவெளி கொடுக்கணும். இது 30வது நாள், அதாவது 4வது வாரம். திருப்பி 5வது வாரம் ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் 200 லிட்டரு. அது கூட 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, வேம் 2 கிலோ, பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கலந்து ஊற்றணும். திருப்பி அடுத்த 10வது நாள், அதுக்கு அடுத்த 10வது நாள் மீன் அமிலம் இருக்குன்னா 3 லிட்டரு கலந்து தரைவெளியில் ஊற்றணும். அது கூட வேம் இருந்தால் 2 கிலோ கலந்துக்கலாம். இதுதான் 45 நாள் வரலும் நீங்கள் செய்ய வேண்டியது. அதே மாதிரி தெளிக்கிறது அப்படின்னா, ஆரம்பத்தில் நடவு செஞ்ச 7வது நாள் 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனாஸ் அல்லது 1 கிலோ சூடோமோனாஸ், அது கூட 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், அது கூட எருக்கு கரைசல் இருக்குன்னா 30 லிட்டர் அல்லது சோலு பாருங்கிற போரான் பவுடர் 200 கிராம், கடல் பாசி உரம் இருந்தால் 1/2 லிட்டர். இதை கலந்து 1 கிலோ, அதான் நான் மீன் அமிலம் கலந்ததுனால ஒரு நைட்டு வச்சிருந்து தெளிக்கணும். இது 7வது நாள், நடவு நட்ட 7வது நாள். திருப்பி அதுலேருந்து 12வது நாள் திருப்பி இதே தெளிக்கணும். அதுலேருந்து 12வது நாள் திருப்பி தெளிக்கணும். இதில் முடியும்னா கடலை புண்ணாக்கு கரைசல் இருக்குன்னா அதை கலந்துக்கலாம். அந்த திரவத்தை மட்டும் கலந்துக்கலாம், கலந்து தெளிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம செய்ய வேண்டியது.